தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கொயரில் கொண்டு எங்களை சேர்த்துட்டாங்க. அப்போ நாம் ஒரு பாட்டு பாடுவோம். எங்களுக்கு ஞாபகம் வருகிறது, நான் அதை பாட போகிறேன் பாருங்கள். பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமே, பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவுமே போக்கும்படி அருளும். மறுபடியும் வாசிக்கிறேன். சின்ன பாட்டு தான், எனக்கு அப்போ அர்த்தம் தெரியல, ஒன்றும் தெரியல, இப்போ கொஞ்சம் விளங்குது. மலையில் மலைகள் ஏராளம் இருக்கிறது, இருந்து என்ன லாபம்? பிளவுண்ட மலையே, கல்வாரியிலே பிளவுண்ட மலையே, அகில லோகத்தின் பாவத்திற்காக பிளவுண்ட மலையே, ரத்தம் சிந்தின மலையே, காயப்பட்ட மலையே, கண்ணீர் விட்ட மலையே, கஷ்டங்களை சகித்த மலையே, மனுஷருடைய கஷ்டங்களை தாமேல அள்ளி போட்டுக்கொண்டு மனுஷருக்கு கஷ்டமே அதில் ஒரு துளி அவன் அனுபவிக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தெய்வத்தை பெற்ற ஒரு உண்மை என்னை உள்ள ஆழமாக தொட்டுக்கொண்டே வருகிறது. அதன் விதமாக உட்கார்ந்து நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அருமை நண்பரே, கவனியுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த லாபத்தையும் உங்கள்கிட்ட எதிர்பாராத ஒரு நபர், அகில லோகத்துக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிற நபர், செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு கொண்டு போகிற நபர். இப்படி ஒரு தேவனை பார்க்க முடியுமா? இவருடைய பேர் இயேசு. இவர் வெள்ளைக்காரன் தெய்வம் கிடையாது. வெள்ளைக்காரன் தெய்வம்னு யோசித்தீங்கன்னா பின்னால் போய் ஒரு நல்ல வருத்தப்பட போகிறீங்க பாருங்கள். ஆகவே பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமே, வேறு எங்கேயும் புகலிடம் கிடையாதியா? எங்கேயும் புகலிடம் கிடையாது. நல்ல மருந்துகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல வைத்தியர்களுக்காக ஸ்தோத்திரம், எல்லாரையும் பாராட்டுகிறோம், எல்லாரும் நம்முடைய நண்பர்கள். ஆனால் அகிலலோகத்தையும் படித்த தேவன் அவர் நமக்கு புகலிடமாயிருக்கிறார். மரணம் அவ்வளோதான், நோ அதர் சான்ஸ், நோ வே, வேறு வழி இல்லை, அவ்வளோதான் நினைக்கும் போது இவ்வளவு நேரத்துக்குள்ளே மாற்றி போட இந்த இயேசுவால முடியும். அப்படி அநேக சந்தர்ப்பங்களை பைபிளில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கும் செய்வார். ஆகவே நண்பர்களே பாருங்கள், பக்கம்பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவ தோஷம் யாவுமே போக்கும்படி அருளும். இந்த பாவ தோஷம் அவருடைய விழாவிலிருந்து வடிந்த இந்த ரத்தத்தினாலே கழுவப்படும் போது மாத்திரமே நமக்கு அடைக்கலம் கிடைக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் நண்பர்களே. எங்களுடைய பாவத்தை இலவசமாக இந்த இயேசு மன்னித்து ஒரு காசு வாங்காமல் ஃப்ரீயாக இது எல்லாத்தையும் போன்னு சொல்லி ஒத்தாசையாக, உதவியாக, கருணையாக, காரணியமாக இதை எங்களுக்கு செய்தார். ஒரு நாளில் உங்களுக்கு செய்வார் என்று எதிர்பார்த்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். அருமையான நண்பர்களே கவனிங்க. ஆகவே வனாந்தரத்திலே மோசே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். காற்றும் மழையும் அருமையான கொடூரமாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மலை அடிவாரமாய் போய் ஒதுங்குகிறான் பாதுகாவலுக்காக. இன்றைக்கு மக்கள் பாதுகாவல் தேடி 8 திக்கிலும் ஓடுகிறதே இன்றைய கண்கள் காண்கிறது. நாங்கள் காணாத இத்தனை வருஷத்தில் காணாத
பயம் தேசத்தை உலுப்பிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு மத்தியிலே, இந்த பயத்தின் மத்தியிலே, பயத்துக்கு புகலிடம் இயேசு அழைக்கிறார் இந்த காலை வேளையிலே உன்னை. பாருங்கள், ஆகவே அப்படிப்பட்ட அந்த நிலையில் அவன் ஒரு ஒரு மலைக்கு பின்னால் போய் ஒதுக்கமாக, பாதுகாவலாக போய் அடைந்து கொண்டான். புகலிடமாக அடைந்து கொண்டு அவ்விதமாக மழை தண்ணி மேலா விழாமல் இருக்குதேன்னு சொல்லி அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும்போது அங்கேருந்து ஒரு புறா கூவி கொண்டிருக்கிறது. அதுக்கு எந்த பயமும் இல்லை, சத்தமாக கூவி கொண்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மோசே ஒரு பெரிய வீரன், உங்களுக்கு தெரியும். அவன் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தேடும்போது அங்கே இருக்க வெடிப்பு, கண்மலை வெடிப்பு, அந்த வெடிப்புக்குள்ள ஒரு புறா, அது பயமில்லாமல் கூவிக்கொண்டிருக்கிறது. உடனே தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர், என் தேவன் என்று சொல்லுவேன். பாருங்கள், அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 91ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர், என் தேவன் என்று சொல்லுவேன். அந்த புறாவுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவருக்குள்ள அவ்வளவு குதூகலமும், அவ்வளவு நம்பிக்கையும், அவ்வளவு ஒரு தைரியமும் வந்து விட்டது அவ்வளவு வீரனுக்கு. பாருங்கள், நம்பிக்கையற்ற இந்த உலகத்தில் நமக்கு நம்பிக்கை கொடுப்பது தேவன். அவருடைய சத்தம், அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலம், கோட்டை, நம் நம்பிக்கை. அவர் என் தேவன் சொல்கிறான். அவர் அவன் தேவன் தான். ஆனால் விசேஷ ரீதியில் ஒரு வெளிப்படுத்தல் வர ஆரம்பித்தது. இந்த புறா இந்த இவ்வளோ பயங்கரமான காட்டுக்குள்ளே, இந்த கொடிய புயலில், இந்த பயங்கரமான மழையில் எந்த பயமெல்லாம் ஒன்று பாடிட்டு இருக்குன்னு சொன்னால், ஏதோ ஒன்று இருக்கிறது. படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார், கை கொடுப்பார், உதவி செய்வார். மனிதரால் கூடாதது தேவனாலே கூடும். முடியாது, நோவே, வழியே இல்லை என்று மனிதன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், என்னால் முடியும். பூமியின் எல்லையெங்கு உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், தண்டிக்கப்படுவீர்கள் போது இல்லை. பாருங்கள், உனக்கு கொஞ்சம் தண்டனை, எனக்கு கொஞ்சம் தண்டனை, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவோம். அப்படி அந்த கதையெல்லாம் இங்கே இல்லை. தண்டனையெல்லாம் என் மேலே வரட்டும். தண்டனையாக அதை பற்றி என்கிட்ட பேசு, பாவமாக அதை பற்றி என்கிட்ட பேசு. விடுதலையாவது உனக்கு இருக்கட்டும், ரட்சிப்பு அது உனக்கு இருக்கட்டும், சமாதானம் அது உனக்கு இருக்கட்டும், சாந்தி உனக்கு இருக்கட்டும். எப்படிப்பட்ட ஒரு தேவன் இயேசு! பாருங்கள், கோடா கொடி முறை நீங்கள் கண்ணை மூடு வரைக்கும் துவைத்து கொண்டே இருக்கலாம். கண்ணை மூடினதுக்கப்புறம் நித்தியத்தில் போய் அவருடைய பாதப்படியிலே, அருமையானவர்களே, அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளலாம். காரணம், அவர் உங்களை படைத்து உங்களுக்கு ஒரு தீமையும் செய்யலை. பல நூறு நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார், இனியும் செய்வார். ஆகவே உங்களுக்கும் குடும்பத்துக்கும் நன்மை செய்யும்படி இந்த இயேசு இந்த காலை வேளையிலே உங்களை அழைக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே சத்தியவேதத்திலே ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். இது கிறிஸ்தவ மத புஸ்தகம் அல்ல என்பதை முதலாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்குரியது. வாங்கலாம், வாசிக்கலாம். இதைவிட விலை கூடின புஸ்தகங்களை காட்டிலும் மேலான நன்மைகளை இது உங்களுக்கு செய்யும். காரணம், இந்த புஸ்தகத்துக்குள்ளே தேவன் இருக்கிறார். இந்த புஸ்தகத்தை வடிவமைத்த தேவன் இருக்கிறார். அவருடைய சமாதானம் இருக்கிறது, அவருடைய சாந்தி, அவருடைய நிம்மதி.
அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் இந்த உலகத்திலையும் அந்த உலகத்திலையும் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் இதற்குள்ளே கொட்டப்பட்டு தேவன் இதை மனுஷர் கையில் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் மனுஷன் தேவனை தொட முடியாது, சத்துருவான். மனுஷன் தேவனை பார்க்க முடியாது. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை மனிதன் இந்த புஸ்தகத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், அவரை நெருங்கலாம், அவரை கெட்டிச் சேரலாம், அவர் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதில் முக்கியமானது, என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். முதலாவது பாவம் தொலையும். இயேசுவின் ரத்தத்தினாலே பாவம் கழுவப்படும். வேதம் சொல்வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முதலாவது பாவத்தை தொலைக்கிறார் கடவுள். ஏன்னா பாவத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. பாவம் தொலையும் போது இந்த சாபம், ஆண்டாண்டு காலமாக வந்த இந்த அந்தகாரம் எப்படி நம்முடைய குடும்பத்தை விட்டு போய்விட்டது என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிற நாட்கள் வருகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயம் நிச்சயம் தேவனால எல்லாம் கூடும். அதில் கொஞ்சம் எனக்கு தெரியும், இந்த கொஞ்சத்தில் கொஞ்சத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அருமை நண்பர்களே, நீங்கள் இதிலே பங்குதாரராக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் இனிஷியல் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆயிற்று. உங்களுக்காக தண்டனை முடிந்து விட்டது. உங்களுக்காக கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு இனி தண்டனை கிடையாது. உங்களுடைய சார்பிலே ஒரு நபர் இயேசு, அவர் உங்களுக்காக 2000 முன்பாக தண்டிக்கப்பட்டு விட்டார். இனி உங்களுக்கு நன்மை தான் காத்திருக்கிறது. இதை புரிந்து கொள்ளும்படி இந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கோம். இந்த புஸ்தகத்திலிருந்து இதை எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா அநேக மக்கள் என்ன யோசிக்கான்னு சொன்னால், இது கிறிஸ்தவ புஸ்தகம், இது நமக்கு விளங்காது. இல்லை 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 நண்பர்களே, நீங்கள் தேவனாலே படைக்கப்பட்டவர்கள். இது தேவன் எழுதின புஸ்தகம், இது உங்களுக்கு புரியும். ஆகவே வேதத்திலே விதமாய் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம், நீதிமொழிகள் 30:26. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிமுசல்கள் மகா ஞானமானவைகள். பாருங்கள், சாலமோன் ஞானி, உங்களுக்கு அவனை பற்றி தெரியும் கொஞ்சம். உலகத்திலே பெரிய ஞானி. அவன் 4 ஞானம் உள்ள பிராணிகளை பற்றி பேசுகிறான். பேசும்போது பூமியிலே சிறுவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ளவே 4 உண்டு. அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளி முசல்களும் மகா ஞானமுள்ளவைகள். யோசிச்சு பாருங்க, கோடை காலத்தில் மழை காலம் வர்றதுக்கு முன்னாடியே எறும்பு ரொம்ப பிஸியாக இருக்குது. ராஜாவும் இல்லை, கமாண்டரும் இல்லை, சீஃப் கமாண்டரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, ஆர்டரும் இல்லை. ஆனால் மழை வரப்போகிறது என்ற ஒரு உள்ள ஏதோன்னு அதுக்கு தெரிகிறதுனால வேகமாக ஓடி போய் மழை காலத்துக்கு ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. அது ஞானம் உள்ளதுன்னு சொல்கிறான். அது மாத்திரமல்ல, இன்னொரு பிராணியை குறித்து இங்கே பேசுகிற பார்க்குறோம். கண்மலையிலே தன் வீட்டை தோண்டி வைத்திருக்கிற புத்தியுள்ள குளிமுசலை பற்றி அவன் பேசுகிறான். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இது வரைக்கும் கண்மலையை தோண்டின குளிமுசலை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சித்துளி, சின்ன சுத்தியல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கண்மலையை தோண்டினதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை நண்பர்களே. ஆனால் கண்மலையை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, தேவ அன்பு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இந்த சின்ன குளிமுசலுக்கு எவ்வளவு தூரம் அக்கறைப்படுகிற தேவன் என் குடும்பத்துக்காக எவ்வளவு அக்கறைப்படுவார்.
என் குடும்பம் என்ன ஆகுமோன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அநேர் அப்படியே அல்லாடி போயிட்டாங்க. ஜஸ்ட் ஷேக்கன். அருமையான ஆடி அப்படியே அடித்தளத்திலே ஆடி போய்விட்டார்கள். ஆனால் குளிமுசலுக்கு இவ்வளவு அக்கறை காண்பிக்கிற தேவன் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு அக்கறை காண்பிப்பார். அந்த குளிமுசல் ஒரு குழியை தோண்டதில்லை, ஆனால் தேவன் இத்தனை 1000 குழிகளை அந்த கண்மலையிலே தோண்டி ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். குளிமுசல் இன்னும் வரல, ஆனால் வீடு வந்து விட்டது பாதுகாவலுக்காக. அதுபோல் உங்களுக்கு அருமையானவர்களே, நீங்கள் வரல இந்த பூலோகத்தில், ஆனால் இயேசுவை அனுப்பி பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் எல்லா நன்மையையும் பிதாவாயி தேவன் அவர் உங்களுக்காக சபதரித்து வைத்திருக்கிறார். எல்லாம் உங்களுக்கு ஆயத்தம். நரி வருகிறதா? இந்த குடும்பத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரே ஓட்டம், அவ்வளோதான். ஓடி நேரே போய் அப்பா தோண்டி வச்சிருக்க குழிக்குள்ளே போய் உள்ளே ஒளிஞ்சிட வேண்டியது, அவ்வளோதான். நீங்கள் ஒளிய வேண்டிய ஒரு கண்மலை இருக்கிறது, அவருடைய பேர் கிறிஸ்து. நீங்கள் ஒளிய வேண்டிய ஒரு ஒளிப்பிடம், மறைவிடம் இருக்கிறது, அவருடைய காயங்கள். ஆகவே இயேசுவின் காயங்களை பற்றி பேசி நான் முடிக்க போகிறேன். அகிலோகத்திற்கும் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவ சத்தம் வருகிறது. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை விசேஷமாக என்னுடைய காயங்களை, தலையிலுடைய காயங்களை பாருங்கள், கையுள்ள காயங்களை பாருங்கள், காலுள்ள காயங்களை பாருங்கள். எனக்காக நான் காயப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்காக நான் காயப்பட்டிருக்கிறேன். ஏன்? அந்த காயத்தின் ரத்தம், அந்த காயத்தினுடைய புண்ணியம் உன்னை குணமாக்கும். குணமாக்கும் காயங்கள், குணமாக்கும் தழும்புகள், குணமாக்கும் இயேசுவின் பாடுகள், இவளை பார்க்கும்படி தேவாவியானவர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதுவரைக்கும் ஒரு முறை கூட நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாமல் இருந்திருக்கலாம். முதல் முறையாக நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறவர் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். வேதம் சொல்வது அவர் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார், குடும்பத்தின் மேலே அன்பாக இருக்கிறார். இந்த இன்றைக்கு இருந்து நாளைக்கு செத்து போகக்கூடிய இந்த குளிமுசலுக்கு இவ்வளவு அக்கறை காட்டக்கூடுமானால் உங்கள் குடும்பத்திற்கு எவ்வளோ அக்கறை காட்டக்கூடும். இதெல்லாம் சிந்தியுங்கள். உலகத்திற்கு தீமையில பாராதீங்க. உலகத்தில் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த கணக்கை போடாதீங்க. தேவனை பாருங்கள், அவர் ஜீவிக்கிறார். அவர் சாகவில்லை, அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், ஜீவிக்கிறார், என்றும் ஜீவிப்பார். நீங்களும் ஜீவிக்கும்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நோயில் வேதனைகளும் நம்முடைய தேசத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற நாட்களிலே நல்ல செய்தியை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்காக அக்கறைப்படுகிற ஒரு நல்ல தேவன் உண்டு. அநேர் யோசிக்கிறவங்க, கடவுள் இருக்கிறாரா? இருந்தாருன்னா ஏன் மனுஷனை போட்டு இந்த மாதிரி வாட்டி வதைக்காரு? கடவுள் இருக்கிறார், ஒரு நல்லவர். அவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காக அனுப்பி பாதித்து கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி காயங்களை அங்கே கண்மலையிலே பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே இந்த குடும்பத்தை காப்பாற்றும், ரட்சியும், விடுதலையாக்கும், பாவத்தை மன்னியும், சாபத்தை தொலையும் என்று ஓடி அவருடைய பாவத்தை பற்றி கொள்வீர்களானால் இதுவரை அறியாத பாவம் மன்னிப்பும் சாந்தியும் சமாதானமும் உங்களுடைய குடும்பத்தையும் மனதையும் முழுவதும் நிரப்பும் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இயேசுவை பற்றி ஒரு சில
குறிப்புகளை 2 வசனங்களை காண்பித்து நான் முடித்து விடுகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் அவர் சீஷர்களுக்கு தம்மை காண்பித்தார் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. இதை எத்தனை பேர் கவனித்தார்களோ என தெரியாது. ஆனால் நான் கொஞ்சம் ஆழமாக இதை சிந்திக்க ஆரம்பித்தேன். அவ்விதமாய் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றை நான் அருமையானவர்களே நான் கண்டுபிடித்து கொண்டேன். பாருங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு எதற்காக என்ன நோக்கத்தோடு வந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க இருக்கிறேன். லூக்கா 24:36 இவைகளை குறித்து அவள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புவது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். நண்பர்களே, ஒரு காரியத்தை ஒருவேளை மூத்த பிரசங்கமார் கூட கவனித்திருக்க மாட்டாங்க. ஒரு நோக்கத்திற்காகத்தான் இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தரிசனமாறு என்ன தெரியுமா? உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் மனித ரூபத்தில் இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உலகத்திலே உங்களுக்காக பிறந்தார், வாழ்ந்தார். இந்த உலகத்தில் இருந்து உங்களுக்காக அவர் போகிறார். என்றைக்கும் உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். இந்த காயங்கள், இந்த ரத்தம் உங்களுடைய அடைக்கலம். இந்த காயங்களும் இந்த ரத்தமும் உங்களுடைய புகலிடம். ஆகவே ஆபத்து என்று வரும் பொழுது குடும்பமாக கர்த்தரை நெருங்கி பிடியுங்கள். இன்னும் கொஞ்சம் ஜெபியுங்க, இன்னும் கொஞ்சம் கர்த்தர்ட்ட வாங்க, இன்னும் கொஞ்சம் உபாசிங்க, இன்னும் கொஞ்சம் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் மேலே அன்பு வையுங்கள். கர்த்தருடைய காயங்களுக்குள்ளே அருமையானவர்களே ஒளிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே மரணம் உங்களுடைய வீட்டின் எல்கையை விட்டு ஓடும். பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு பிறந்து விட்டார். இயேசு சிலுவையிலே மரித்து விட்டார். இயேசு உங்களுடைய எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய தண்டனையை அனுபவித்து விட்டார். உங்களுக்கு தண்டனை இல்லை, சமாதானம். உங்களுக்கு சாவு இல்லை, ஜீவன். அருமையானவர்களே, ஒரு சம்பவம் மாத்திரம் வாஸ்து நாம் முடிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் இங்கே இயேசுனுடைய உள்ளத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இப்போ 24ஆம் வசனம். ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வந்தார், போயிட்டார், அவ்வளோதான். ஒரு வார்த்தை பேசலை. எதற்காக வந்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இந்த காயங்கள் உன்னுடைய அடைக்கலம் என்பதற்கு ஆதாரம். ஆகவே இதை நீ அறிந்து கொள். ஆபத்து நேரத்தில் வந்து பற்றி கொள்ள வேண்டியது இயேசுவின் காயங்கள். தேவன் உலகத்தை படைத்தார், அதெல்லாம் உண்மை. எல்லாவற்றையும் உண்டாக்கினார், எல்லாவற்றையும் நம்புகிறோம். ஆனால் சிலுவையிலே தன்னையே மாய்த்து போட்டு கடைசி சொட்டு உயிரை அருமையானவர்களே அவர் கொடுத்து விட்டு போய்விட்டார்.
அந்த உயிருக்குள்ளே லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, மாம்சத்தின் உயிர் அது இரத்தத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த இயேசுவின் இரத்தம், இயேசுவின் காயங்கள், இயேசுவின் சிலுவை, இயேசுவின் பாடுகள், இவைகள் உங்களுடைய குடும்பத்தின் அஸ்திவாரமாய் அமைவதாக. அதிகமாக சிலுவையை பற்றி கொள்ளுங்கள். இயேசு வந்த நேரத்தில் தோமா இல்லை. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாக திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர் முன்னே இருக்கவில்லை. மற்ற சீஷரில் கர்த்தரை கண்டோம் என்றார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் உண்டான ஆணியில் உண்டான காயத்தை நான் கண்டு, நான் அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். நியாயப்படி கோபம் வந்திருக்கணும். கர்த்தர் கோபப்படல. தேவனுடைய பிள்ளைகளே, தோமா மேலே கோபப்படல. ஏன் தெரியுமா? தோமா தான் இந்தியாவுக்கு வந்த முதல் மிஷினரி. 12 சீஷர் தான் மொத்தம். அதில் ஒருத்தன் போயிட்டான். 11 பேர். அந்த 11ல் இந்தியாவுக்கு வந்த ஒரு மிஷினரி, கேரளாவுக்கு வந்த முதல் மிஷினரி தோமா. தோமா கர்த்தருடைய காயங்கள் மேலே அவருக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு. கர்த்தர் என் காயத்து மேலே சந்தேகப்பட்டியா, நீ என்ன செய்கிறேன் பாருடா அப்படி சொல்லலை. இல்லை, அவனுக்காக 8 நாள் கழித்து வந்தார். என்ன அருமையான இயேசு! கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறது எவ்வளோ தூரம் அதிகம் பாருங்கள். ஒரு மனுஷனுக்காக, அவன் சந்தேகப்பட்ட மனிதனுக்காக, அவனுக்கு திரும்பி இந்த காயங்களை காமிக்கணுங்கிறதுக்காக 8 நாள் கழித்து திருப்பி வராரு. வந்தவொடனே வேறு ஒன்றும் பேசலை. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாயிரு. தோமா அவருக்கு பிரயோஜனமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நண்பர்களே கவனியுங்கள், தோமாட்ட வேறு ஒன்றும் சொல்லலை. கன்ஃபார்ம் பண்ணுறாரு, நல்லா பார்த்துக்கப்பா, இந்த காயத்தை போய் கேரளாவில் சொல்லு, உன்னை நேசிக்கிறவர் தேவன் இருக்கிறார். அவர் தேவன் மாத்திரமல்ல, அவர் படைத்தவர் மாத்திரமல்ல, உன் மேலே ஜீவனே வைத்திருக்கிறவர். உனக்காக ஜீவனை 2000 வருஷத்துக்கு கொடுத்தவர். அதற்கு ஆதாரம் இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் உனக்கு பக்கபலமாய் பாதுகாப்பாக, அந்த ரத்தம் உன்னுடைய ஆதாரமாய் உன்னை குணமாக்குற மருந்தாக இருக்கிறது. மருந்தெடுக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்பிக்கையை, முழு நம்பிக்கையை இந்த இயேசுவின் ரத்தத்தின் மேலே வையுங்கள். இயேசுவின் காயங்கள் மேலே வையுங்கள். இயேசுவின் கல்வாரி மேலே குடும்பமாக நெல்லுங்கள். ஜீவன் உங்களுடைய குடும்பத்திலே பாயும். மரணம் விரட்டி அடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மரணத்துக்கு அதிபதியாய் பிசாசானவனை மிதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பிடித்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறோம், உயர்த்துகிறோம். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே ஜீவன் குடும்பங்களில் பாய்ந்து ஓடுவதாக. ஜீவன் குடும்பங்களில் பாய்ந்து ஓடுவதாக. ஜீவன் சமுதாயத்தில் பாய்ந்து ஓடுவதாக. ஜீவன் சபைகளிலே பாய்ந்து ஓடுவதாக. மரணத்தை விரட்டி அடிக்கிறோம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள்னு சொல்லியிருக்கத்தாவே. எல்லாவற்றையும் விரட்டி அடிக்கிறவங்க தேசத்தை விட்டு ஜீவன் தேசம் முழுவதும் வியாபிப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.